வணக்கங்க. வி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். புது வீடு ஒன்று பார்க்க போகிறோம். வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 30க்கு 47, ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 30, நீட்டு வந்து 47. மொத்தம் 1410 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கிரைனட்டில் வந்து ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. போர்வெல்லும் போட்டிருக்காங்க, சம்பும் போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. டிவி யூனிட் வச்சுருக்காங்க. இது வந்து மோட்டருக்கான சுவிட்சு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங்கில் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து ஸ்பேசியஸாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேப்பு, வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். அதுக்கான ப்ளக் பாயிண்ட்டும் அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்க்கான ப்ளக் பாயிண்ட், இன்வெர்ட்ரு எல்லாமே நீட்டாக வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பேசியஸாக தான் இருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்டில் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டிஃபைடு டைல்ஸ் போட்டிருக்காங்க. வால் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் தான். இன்னும் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூமுக்கான ஸ்பேஸு. ஃபுல்லாகவே வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. லிவிங் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்குது. டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி டோர் போட்டிருக்காங்க, WPC டோரு. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்பேக்ட் ப்ரைஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து செல்ஃப் வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் மாதிரி நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பண்ணிக்கலாம். அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பெட்ரூமுக்கு வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் டைப்பில்.
காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது செகண்ட் பெட்ரூமு. செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்களா அதே சைஸில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பெட்ரூமுக்கும் காமனான ஓடிஎஸ். அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3வது பெட்ரூமாக வரும். நம்ம இன்னும் பார்க்கல, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூமில். இது ஏற்கனவே பார்த்த டாய்லெட் தான், ஏன்னா அந்த பெட்ரூமுக்கும் இந்த பெட்ரூமுக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறது 3வது பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து WPC டோர் போட்டிருக்காங்க, கம்பெனி டோரு. 3 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் சைஸில் தான் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் சைஸில் தான் இருக்குது. இந்த ஓடிஎஸ் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தது தான். அந்த பெட்ரூமுக்கும் இந்த பெட்ரூமுக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க ஓடிஎஸ். இது நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். லிவிங் ஹால்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஒரு டாய்லெட் இருக்குது. அந்த டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமுக்கும் இந்த என்ட்ரன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. இது உள்ளே வந்து லாக் பண்ணுற மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், உள்ளே வந்து லாக் பண்ணிக்கலாங்க. லாக் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் டேபிள் கூட சின்னதாக போட்டுக்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. கிச்சன்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிரானைட் டாப்பில் இந்த பீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிங்கில் பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து வால் டைல்ஸில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆர்வோ வாட்டருக்கு அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸப்ட் ஃபேன் வைக்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ஸ்லாப் இருக்குது, செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. செகண்ட் பெட்ரூமு, தேர்ட் பெட்ரூம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க காமனாக. இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டாய்லெட் வரும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3வது பெட்ரூமில் வந்து அட்டாச் ஆகணும். அதேமாதிரி இந்த டாய்லெட் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமும் செகண்ட் பெட்ரூமும் காமனாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கிச்சன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. கிச்சன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து 3 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். லிவிங் ஹாலில் மட்டும் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. பூத் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ஹால்லே கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா கிரைனைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டியில் கைப்பிடி வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக வந்து டோர் போட்டு கொடுப்பாங்க.
மேலே வந்தீங்கன்னா டெரஸு, அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குது. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேலூர் ரோடு, திருவண்ணாமலை கலெக்டரேட் ஆண்ட இருக்குது. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.